கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நேயர்களே, இந்திய அஞ்சல் துறையின் வங்கி சேவை திட்டம் முடக்கப்படுகின்றதா என்ற இந்த சிறப்பு கருத்தரங்கத்திற்கு உங்களை வரவேற்கின்றேன். அதாவது கிட்டத்தட்ட 1,55,000 கிளைகள் இந்தியா முழுவதுமாக 159 வருட மிகச் சிறப்பான அனுபவம். இந்தியாவின் எந்த மூலை முடுக்குகளுக்கும் சென்று ஒரு மணியாளராக இருக்கட்டும் அல்லது அஞ்சல் சேவையின் எந்த விதமான பணியையும் சிறப்பாக திறம்பட செய்து கொடுத்த மிகப்பெரிய இந்தியாவினுடைய மிகப்பெரிய துறை. அந்த துறை இப்போது சமீபத்தில் வங்கி சீர்திருத்த சட்டத்தில் கொண்டு வந்த மாற்றங்களின்படி புதிய வங்கியாக அரசு செயல்பட முனைகின்றதா? குறிப்பாக நிதியமைச்சகமும் நிதியமைச்சர் பொறுப்பை வகிக்கக்கூடிய சிதம்பரம் அவர்களும் இது போன்ற முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்களா போன்ற பல்வேறு விஷயங்களை, சூடான கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்காக தலைவர் திரு என் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் அரங்கத்திற்கு வந்திருக்கிறார். அவரை உங்கள் சார்பில் வரவேற்கின்றேன். வணக்கம் சார். வணக்கம். இது போலவே வங்கித்துறையில் நீண்ட நெடிய காலம் அனுபவம் பெற்ற இந்த புதிய வங்கி மாற்றங்கள், புதிய வங்கி உரிமங்கள் எப்படிப்பட்ட விதிமுறைகளை சொல்லுகின்றன, அஞ்சல் துறை இதில் எப்படி சிறப்பாக செயல்படலாம் போன்ற கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவினுடைய ஓய்வு பெற்ற முன்னாள் துணை பொது மேலாளர் திரு கோபாலகிருஷ்ணன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரையும் உங்கள் சார்பில் வரவேற்கின்றேன். வணக்கம் கோபாலகிருஷ்ணன் சார். வணக்கம். நிகழ்ச்சிக்கு செல்கின்றோம் சார். இப்போ இந்த புதிய வங்கி உரிமம் இது சரியாக முடிவடைந்து ஏப்ரல் மாதம் இந்த அஞ்சல் துறை வங்கியை துவங்கி இருக்க வேண்டும். ஆனால் ஜூலை 1 வரை இது தள்ளி வைக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கிடையில் பல்வேறு தனியார் நிறுவனங்கள் இந்த வங்கி துறையில் போட்டி போடுவதற்காக களமிறங்குகின்றன. நிதி அமைச்சகம் ஏன் உங்களை கடுமையாக விமர்சனம் செய்கின்றது இந்த விஷயத்தில்? இப்போ அஞ்சல் துறையை பொறுத்த வரைக்கும் வங்கித்துறை அரசாங்கத்தினுடைய நேரடி கட்டுப்பாடில் இருக்கிறது. அதாவது லைசன்ஸ் கொடுக்காமல் இருக்கிறதுக்கான எந்த விதமான காரணத்தையும் ஆணித்தரமாக அரசாங்கத்தினாலேயோ நம்ம இலாக்காவினாலே நிச்சயமாக சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால் கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக இந்தியா முழுவதும் கிராமங்களில் அத்தனை கிராமங்களிலும் இன்றைக்கு அஞ்சல் சேவையை மிக சிறப்பான முறையில் செய்து கொண்டு வருகின்றோம். அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கிராமப்புறத்தில் எழுத படிக்க தெரியாத மக்கள், கைரேகை வைக்கக்கூடிய நிறைய பேர் இன்றைக்கி அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணி வரவு செலவுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். டெபாசிட் பண்ணுறது, வித்ராயல் பண்ணுறது. இன்னும் வேடிக்கையாக சொல்லப்போனால் அவர்கள் போஸ்ட் ஆஃபீஸ் கூட போக மாட்டாங்க. டெலிவரிக்கு போகிற எங்கள் போஸ்ட்மேன் மீதி தோழர்கள்கிட்ட அவங்களுடைய வீட்டுக்கு போகும்போது வித்ராயல் ஃபார்ம் கொண்டு போவாங்க, அவங்க ரேகை வைப்பாங்க, பணத்தை கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஸோ இந்த அளவுக்கு அவங்க வீட்லேயே பல கிராமங்களில் வயதானவங்களுக்கு மற்றவங்களுக்கெல்லாம் அந்த சேவிங்ஸ் வங்கியினுடைய சேவையை சிறப்பான முறையில் 50 ஆண்டுகளாக கிராமப்புறங்களில் செய்து கொண்டு வருகின்றோம். குறிப்பாக சொல்வதாக இருந்தால் பன்னாட்டு வங்கிகள் இன்றைக்கு கடைபிடிக்கக்கூடிய இந்த பிரீமியம் பேங்கிங், அதாவது வாடிக்கையாளருடைய இடத்துக்கே சென்று வங்கி சேவை அது ஏற்கனவே செஞ்சுட்டு வரோம். எந்த விதமான சேவை கட்டணம் இல்லாமல் சர்வீஸ் மோட்டிவ்ல சேவை மனப்பான்மையில செய்து கொண்டு வருகின்றோம். ஏன்னா ஜனங்க அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கையும் ஒரு அன்பும் ஒரு இதில் அஞ்சல் துறையினுடைய ஊழியர் மேலே இன்றைக்கும் கிராமங்களில் வைத்திருக்கிறார்கள். அவங்களுடைய நம்பிக்கை தகுந்த மாதிரியும் அவங்களுடைய அன்பை பெறக்கூடிய வகையிலும் சேவையும் ஒரு ஃப்ரெண்ட்லி ஒரு ரிலேஷன் கூட வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு கூட ஒரு நல்ல முறையில் சிறப்பாக பணியாற்றி கொண்டு வருகின்றார். வங்கி சட்ட சீர்திருத்தத்தை பற்றி நமக்கு கோபாலகிருஷ்ணன் சார்ட்ட கேட்போம். கோபாலகிருஷ்ணன் சார் வணக்கம். வணக்கம். சமீபத்தில் இந்த மத்திய அரசு கொண்டு வந்த வங்கி சட்ட சீர்திருத்தம், அதை ஒட்டி உரிமம் பெறுவதற்கான விதிமுறைகளை பற்றி விளக்கமா சொல்லுங்க சார். ரிசர்வ் வங்கி சொல்லுங்க சார். ரிசர்வ் வங்கி இந்த விஷயத்துல ஒரு 3 வருட காலம் ஆய்வு செய்து தீர்க்கமாக சில திட்டங்களை உருவாக்கி உள்ளன. என்னன்னு பாத்தீங்கன்னா, முதலாவதாக 500 கோடி ரூபாய் மூலதனம் வேணுங்கிறது. இரண்டாவது, ஒரு ஹோல்டிங் கம்பெனி, இண்டிபெண்டன்ட் ஹோல்டிங் கம்பெனி இருக்கணும். அந்த ஹோல்டிங் கம்பெனியில குறைந்தபட்சம் 40% மூலதனம் இவர்களுடையதாக இருக்கணும். தனியார் துறையில் கடந்த பல ஆண்டுகளாக சிறப்பாக சேவை செய்து வணிக அனுபவம் பெற்றவர்களாகவோ அல்லது NBFC என்று சொல்லக்கூடிய நான் பேங்கிங் பைனான்ஸ் கம்பெனி, வங்கி சாராத நிதி நிறுவனங்களாகவோ இருக்கலாம். இவர்களில் பொது நிறுவனங்களாகவும் இருக்கலாம், தனியார் நிறுவனங்களாகவும் இருக்கலாம். அது மட்டுமல்லாமல்
இந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய இயக்குனர் குழுக்களில் குறைந்தபட்சம் பாதி பேர் 50% இண்டிபெண்டன்ட் சுயேட்சையாக சிந்தித்து செயல்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அடுத்ததாக இவர்கள் தொடங்கும் கிளைகளில் 25%, அதாவது 100 கிளைகள் திறக்கப்பட்டால் குறைந்தபட்சம் 25 கிளைகள் கிராமப்புறங்களிலும் ஊரக பகுதிகளிலும் செயல்பட வேண்டும். இவர்களுக்கு இது போன்ற அந்நிய முதலீடு 49% அதிகமாக இருக்க வேண்டும். இவையெல்லாம் இந்த புதிதாக வரக்கூடிய வங்கி நிறுவனங்களுக்கு உரிய நியதிகள், கட்டுப்பாடுகள், விதிமுறைகள் என்று சொல்லலாம். கோபாலகிருஷ்ணன் சார், நீங்க தொடர்பில் இருங்க. காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னணி தலைவர் திரு அமெரிக்கை நாராயணன் அவர்கள் நம்மோடு தொடர்பில் இருக்கிறார். வணக்கம் அமெரிக்கை நாராயணன் சார். வணக்கம் சார். இப்ப கோபாலகிருஷ்ணன் சார் வங்கி தொடங்குவதற்கான விதிமுறைகளை சொன்னாரு. இங்கே இருக்கக்கூடிய அஞ்சல் துறை பணியாளர் சங்க தலைவர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் அஞ்சலகத்தினுடைய செயல்திறனை பத்தி சொன்னாங்க. இந்த அஞ்சலகம் ஒரு வங்கி துவங்குவதில் மத்திய நிதி அமைச்சகத்திற்கு என்ன பிரச்சனை? அவர்கள் தனியாருக்கு ஆதரவாக செயல்படுகிறார்களா? முதல்ல அது தவறான செய்தி. நான் இதை படிக்கிறேன். ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட், ஏன்னா அவங்க ஒரு பெயர் சொல்லாத ஒரு மூத்த அதிகாரி சொன்னதாக மட்டுமே சொல்லியிருக்காங்களே ஒழிய ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி அபிஷியலா இது வேண்டான்னு சொன்னதாக எந்த செய்தித்தாள்களிலும் இதை பற்றி செய்தி சரியா வெளியிடப்படல. நான் படிக்கிறது பைனான்சியல் நியூஸ்ல மின்ட்னு ஒரு பத்திரிகை இருக்கு. அதுல இத பத்தி ஆதாரப்பூர்வமா தகவல்கள் சொல்லச்சு. ஒரு பெயரிட சொல்ல விரும்பாத ஒரு அதிகாரி சொன்னதாக மட்டுமே இந்த செய்தி வெளிப்பட்டிருக்குது. அதனால பைனான்ஸ் மினிஸ்ட்ரி, நமது நிதி அமைச்சகம் இதை வேண்டாம் என்று சொல்லுவது தவறான செய்தி என்பதை பதிவு செய்ய விரும்புகிறேன். ஒன்று. சார், இப்ப இரண்டாவதாக சார் ஒரு நிமிஷம் சார். அஞ்சல் பணியாளர்களை பொறுத்தவரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, ஏப்ரல் 1ஆம் தேதியே ஆரம்பித்திருக்க வேண்டிய இந்த அஞ்சல் திட்டம் ஏன் ஜூலை 1 வரை தள்ளி வைக்கப்பட்டது? அதற்கு நிதி அமைச்சகம் காரணம்னு குற்றம் சாட்டுறாங்க. அதுக்கு என்ன பதில் உங்களோட? அதாவதுங்க, இது எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று செய்ய வேண்டிய அவசியமில்லை. பேங்கிங்ன்றது ஒரு நம்ம நாட்டினுடைய நர்வ், அதாவது நரம்பு, எல்லாமே பொருளாதாரத்தை தூக்கி பிடிக்கிறது இந்த பேங்க்ஸ் தான். நம்ம நாட்டில் ஏற்கனவே 14 நேஷனலைஸ்ட் பேங்க்ஸ், அரசாங்க வங்கிகள் இருக்கிறது. போஸ்ட் ஆபீஸ் கிராமங்கள் பூரா சென்றடைந்துள்ளது. அதனால இதுல போஸ்ட் ஆபீஸ் மேல மிகுந்த நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள் நமது மக்கள். அதை செயல்படுத்தச்சே மிக தெளிவாக, மிகச் சரியாக செயல்படுத்த வேண்டும். அதனால இத எடுத்தேன் கவிழ்த்தேன் அள்ளித்தெளித்த கோலத்தில் செய்வது தவறாகத்தான் இருக்கும். கவனித்து செயல்பட வேண்டியது. ஆனா போஸ்ட் ஆபீஸ் இதுல செயல்படணும் நான் வரவேற்கிறேன். சார், கோபாலகிருஷ்ணன் சார் ஒரு விளக்கம் கேட்போம். சார், அமெரிக்கன் நாராயணன் சார் என்ன சொல்றாரு? எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று இந்த விஷயத்தில் செயல்பட முடியாது என்று சொல்கிறார்கள். ஆனால் அஞ்சல் துறை ஏற்கனவே ஏர்னஸ்ட் அண்ட் யங் என்று சொல்லக்கூடிய பன்னாட்டு ஆய்வு நிறுவனத்தை வைத்து இதற்கான எல்லா ஆய்வுகளையும் மேற்கொண்டு அவர்கள் ஏற்கனவே ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிட்டாங்க. அதை பத்தி உங்களுடைய விளக்கம் சொல்லுங்க. அதாவது பொதுவா அஞ்சல் துறையினுடைய சேவிங்ஸ் வங்கி பத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. இப்போ இந்தியா முழுவதும் 1,55,000 அஞ்சல் அலுவலகங்கள் இருக்கு. அதில் 1,39,000க்கு மேல ரூரல் கிராமப்புறங்களில் தான் இருக்குது. தட் இஸ் 90%. அப்போ அதே மாதிரி சேவிங்ஸ் வங்கியினுடைய பணம் பார்த்தீங்கன்னா 6 லட்சம் கோடி ரூபாய் அதுக்கு மேலே இன்னைக்கு இருக்குது. இது ஸ்டேட் பேங்கினுடைய சேவிங்ஸ் ஒட்டுமொத்தமான பணத்தை விட பாதி 50%க்கு மேலே. பட் தனியாரில் இன்றைக்கி முன்னணியில் இருக்கக்கூடிய ஐசிஐசி வங்கியை விட 2 மடங்கு அதிகமான டெபாசிட் பணத்தை நம்ம வச்சுருக்கிறோம் சேவிங்ஸ் வங்கியில். அது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 24 கோடி சேமிப்பு வாடிக்கையாளர்களை இன்னைக்கு அஞ்சல் துறை வைத்திருக்கிறது. அப்போ இந்தியா முழுவதும் ஒரு 90% அஞ்சல் துறை அலுவலகங்கள் இன்றைக்கு கிராமப்புறங்களிலே 50 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த அஞ்சல் துறையுடைய சேவையை
சேவிங்ஸ் பேங்கு, ரெக்கரிங் டெபாசிட்டு, அதே மாதிரி டைம் டெபாசிட்டில் 1 இயர், 2 இயர், 3 இயர், 5 இயர், அதே மாதிரி சீனியர் சிட்டிசனுக்கான அக்கௌண்ட்ஸு, மந்த்லி இன்கம் ஸ்கீமு, அதே மாதிரி பப்ளிக் ப்ராவிடன்ட் ஃபண்ட் அக்கௌண்ட்டு, அதே மாதிரி என்எஸ்சி, அதாவது இன்றைக்கி டேக்ஸுக்காக சேவிங்ஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு நேஷனல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட்டு, அதே மாதிரி சேவிங்ஸுக்காகவே இன்ட்ரெஸ்ட் அதிகமான நேஷனல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட் இருக்குது 9.6%. அஞ்சலக காப்பீடு இதில். அப்புறம் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இன்சூரன்ஸையும் நடத்திட்டு வரோம். போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ் அண்டு கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்காக ரூரல் போஸ்டல் இன்சூரன்ஸ் எல்லாம் நடத்திட்டு வரோம். ஸோ அஞ்சல் துறையை பொறுத்த வரைக்கும் சேமிப்பு வங்கி, இன்சூரன்ஸ் துறை எல்லாவற்றையும் இன்றைக்கு நாட்டு மக்களை வியக்கக்கூடிய அளவுக்கு மிக சிறப்பான முறையில் இந்த ஃபங்க்ஷனிங் என்பது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த அளவுக்கு நடக்கிற ஒரு அமெரிக்க நாராயணன் சார் என்ன சொல்றாருன்னா, ஒரு பெயர் சொல்ல விரும்பாத ஒரு நிதியமைச்சக மூத்த அதிகாரி ஒருவர் தான் இந்த விஷயத்தை சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்றாரு. ஆனால் இதுக்கு முன்னாடி டிகே மிட்டல் என்று சொல்லக்கூடிய இதற்கு முன்பு இருந்த பினான்ஸ் செக்ரட்டரி, இதே நிதியமைச்சகத்தில் இதுக்கு முன்பு இருந்த பினான்ஸ் செக்ரட்டரி என்ன சொல்லியிருக்காருன்னா, அவங்களால கிரெடிட் ஹேண்டில் பண்ண முடியாது, அவர்களால் கடன் கொடுப்பதற்கு அவர்களுக்கு அனுபவம் இல்லை அப்படின்னு ஒரு கருத்தை அவர் தெரிவிச்சிருக்காரு. உங்களுடைய இந்த சங்கத்தின் மூலமாக நீங்கள் இப்ப பெற்ற அனுபவம் என்ன? நிதியமைச்சகத்துக்கு உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் என்ன? அதாவது என்னன்னா, வங்கி துறையோ மற்ற தனியார் துறையுடைய வங்கிகள் எப்படி ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குங்கிறது இன்னைக்கு பத்திரிகைகளில் பார்க்குறோம். இன்னைக்கு ரீசெண்டாக கல்கத்தாவில் சாரதா 500 கோடி ரூபா சாப்பிட்டுட்டாங்க. அப்போ இந்த மாதிரி பொதுமக்களுடைய பணத்தை சுருட்டி கொண்டு போகக்கூடிய, கொள்ளையடித்து போகக்கூடிய நிறைய ஃபைனான்ஸ் கம்பெனிகளுக்கு அங்கீகாரம் கொடுத்து இதெல்லாம் நிறைய நடந்திருக்கு இந்தியாவில். அது மாதிரி அங்கீகாரம் இல்லாத தனிப்பட்ட முறையில் நடத்துகிறவங்களும் நிறைய சிட் ஃபண்ட்ஸ் எல்லாம் நடத்தி சுருட்டிட்டு போயிருக்காங்க பல 10-20 ஆண்டுகளாக. இது அரசாங்கத்தினுடைய நேரடி கட்டுப்பாடில் இருக்கக்கூடிய சேமிப்பு வங்கி. டிகே மிட்டல் தெரிவித்திருக்கக்கூடிய முக்கியமான கருத்து என்னன்னா, நீங்க டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் போங்க, தொழில்நுட்பத்தை மேம்படுத்தி உங்களுடைய சேவைகளை சிறப்பாக செய்யுங்க, ஆனா டைவர்சிஃபை பண்ணாதீங்க, நீங்க வங்கித்துறைக்கு உங்களை டைவர்சிஃபை பண்ணிக்காதீங்கன்னு அவர் உங்களுக்கு அறிவுரை சொல்றாரு. டெக்னாலஜியில கூட இன்னைக்கு வங்கித்துறை, இது அஞ்சல் துறையில மிக பிரமிக்கத்தக்க அளவுக்கு நிறைய நடந்துருக்குது. இப்போ உதாரணமா பார்த்தீங்கன்னா, மணி ஆர்டர் எடுத்துட்டீங்கன்னா, ஒரு நீங்க போஸ்ட் ஆஃபீஸில் புக் பண்ற மணி ஆர்டர் வித்தின் 3 மினிட்ஸ் அந்த நீங்க புக் பண்ண ஆஃபீஸுக்கு போயிடும், உடனே பேமெண்ட் பண்ண முடியும். அதே மாதிரி சேமிப்பு வங்கியிலையும் இன்னைக்கு டெக்னாலஜி நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ணி நெட் பேங்கிங் கனெக்ஷனுக்கான ஏற்பாடுகள் மிக வேகமாக நடந்து கொண்டு வருகிறது. அதே மாதிரி 1000 ஏடிஎம்ஸ் ஷார்ட் பீரியட்ல ஓப்பன் பண்ண போறாங்க வித்தின் 1 இயர். 1000 ஏடிஎம் இன் போஸ்ட் ஆஃபீஸஸ் எல்லாமே. வங்கித்துறை நிபுணர் கோபாலகிருஷ்ணன் சார் போவோம். கோபாலகிருஷ்ணன் சார், சொல்லுங்க சார். இந்த புதிய வங்கி சட்டத்தின்படியாக கிராமப்புற சேவைக்கு அரசு எப்படிப்பட்ட ஒரு அழுத்தத்தை கொடுக்கிறது? அதாவது அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, அவங்க திறக்கிற ஒரு பிரான்ச்சுகளில் 100 பிரான்ச் திறந்தா 25 பிரான்ச்சு ரூரல் பேங்க் இருக்கணும், ரூரல் பிரான்ச்சஸாக இருக்கணுங்கிறது. இது ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் சொல்லக்கூடிய அனைத்து தரப்பு மக்களையும் அரவணைத்து கொண்டு செல்லக்கூடிய, குறிப்பாக ஏழை எளிய மக்களுக்கு, கிராமவாசிகளுக்கு, ஊரக பகுதி மக்களுக்கு இந்த சேவை போய் சேர வேண்டும் என்கிறது ஒரு நோக்கம். அப்படி பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இதை பல ஆண்டுகளாக போஸ்ட் ஆஃபீஸில் இதை செய்துகிட்டு இருக்காங்க. இப்போ நண்பர் கோபாலகிருஷ்ணன் சொன்னது போல, அவர் சொன்ன கருத்துக்களோடு நான் முழுமையாக உடன்படுகிறேன். ஏன்னா அவர் கூட 24 கோடி கணக்குன்னு சொன்னாரு. அண்மையில் பார்லிமெண்ட்ல தாக்கல் செய்யப்பட்ட ஒரு செய்திப்படி 26 கோடி சேவிங்ஸ் அக்கௌண்ட்ஸ் இருக்கு. இந்த 26 கோடி சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு டெபாசிட்ங்கிறது 1.90 லட்சம் கோடி, அதாவது ஏறக்குறைய 2 லட்சம் கோடி அளவுக்கு டெபாசிட்கள் அவங்ககிட்ட இருக்கு. இது தவிர பேங்குகள் என்னென்ன சேவைகள், டெபாசிட் தரப்புல என்னென்ன சேவைகள் செய்யறாங்களோ இதெல்லாம் ஏற்கனவே போஸ்ட் ஆபீஸ் செய்யறாங்க. இன்னும் சொல்ல போனா, பேங்க் செய்ய வேண்டிய சில காரியங்களை பேங்க் இல்லாத கிராமங்கள்ல போஸ்ட் ஆபீஸ் மூலமாக அதை செய்து வாங்கி கொள்ளலாம் என்ற ஒரு கருத்து அண்மை காலமாக வலுவடைந்து வருது. அது இவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிங் ரோல்லையும் பிளே பண்றாங்க. கோபாலகிருஷ்ணன் சார், ஒரு தொலைபேசி அழைப்பு வருது, அதுக்கு பிறகு நம்ம விரிவாக பேசுவோம். வணக்கம். ஹலோ சார், எனக்கு 2 கொஸ்டின் கேட்கணும். சொல்லுங்க சார்.
அதாவது ராஜீவ்காந்தி ஈக்விட்டி சேவிங் ஸ்கீம்னா என்ன, அதுக்கப்புறம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் எப்படி அந்த நெட்ல பாக்குறது வெப்சைட்ல? சரி சார், ஓகே. உங்களுக்கான கேள்வி பதிலை நிகழ்ச்சி இறுதியில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் சார். அமெரிக்கன் நேரன் சார், அமெரிக்கன் நேரன் சார். சொல்லுங்க சார். இப்ப இவங்க சொல்லக்கூடிய தகவல் படி கிராமப்புறங்களில் 25% வங்கி சேவை தர வேண்டும் என்பது கட்டாயம். ஆனால் தனியார் துறையில் இப்போது போட்டியிட விரும்பக்கூடிய நிறுவனங்கள் LNT ஃபைனான்ஸாக இருக்கட்டும் அல்லது இந்தியா இன்ஃபோலைன், ரெலிகர் என்டர்பிரைசஸ் போன்ற கிட்டத்தட்ட 10-15 நிறுவனங்கள் இவர்கள் கிராமப்புறத்திற்கு லாபம் இல்லாவிட்டால், நாம் பல விஷயத்துல பார்த்திருக்கோம், பன்னாட்டு நிறுவனங்கள் லாபம் இல்லாவிட்டால் அந்த செயலை செய்ய மாட்டார்கள். இவர்களால் தொடர்ந்து சேவை அடிப்படையில் கிராமப்புறங்களை கவனித்துக் கொள்ள முடியுமா? முதல்ல மறுபடியும் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புறேன். போஸ்ட் ஆபீஸ் பேங்க் லைசன்ஸ் வருவதை நான் வரவேற்கிறேன். ஒன்று, நிதி அமைச்சகம் சொன்னது என்று நீங்கள் கூறுவது ஏதோ ஒரு ரிட்டையர் ஆன அபிஷியலும் பெயர் சொல்லிட விரும்பாத ஒரு அபிஷியலையும் நீங்க நிதி அமைச்சகம் என்று சொல்ல முடியாது. அதை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். 2, மூன்றாவதாக எனக்கு முன் பேசிய அதிகாரி சொன்னாரு 1.6 லட்சம் கோடின்னு சொன்னாரு. அது போஸ்ட் ஆபீஸ்ல இருக்குது. அது தவறான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். போஸ்ட் ஆபீஸ்ல ஏறக்குறைய 6 லட்சம் கோடி ரூபாய் போஸ்ட் ஆபீஸ் சேவிங்ஸ் இருக்குது. இந்தியால ஏறக்குறைய 68.4 லட்சம் கோடி ரூபாய், 68.4 ட்ரில்லியன் டெபாசிட் இருக்குது. அதுல 10ல் 1 மடங்கு ஏறக்குறைய 9 அது போஸ்ட் ஆபீஸ்ல இருக்குது. போஸ்ட் ஆபீஸை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில பேங்க்ல 810 மில்லியன் அதாவது இருக்கிற சேவிங்ஸ் அக்கவுண்ட் பேங்கிங் சிஸ்டத்துல. போஸ்ட் ஆபீஸ்ல 238 மில்லியன் சேவிங்ஸ் அக்கவுண்ட் இருக்குது. இன்னைக்கு மகாத்மா காந்தி ரூரல் வேலை வாய்ப்பு திட்டத்தின் மூலம், மக்கள் பணம் மக்கள் கையில் என்ற மத்திய அரசின் திட்டத்தின் மூலம் ஏழைகளுக்கு நேராக இடைத்தரகர்களை மாற்றி அவர்கள் கையிலேயே அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் அவர்கள் பணத்தை சுரண்டாத வழியில அவர்களுக்கு பணம் செல்கின்ற வழியை மத்திய அரசு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறது. அது ஏற்கனவே போஸ்ட் ஆபீஸும் இன்வால்வ் ஆயிருக்கு. போஸ்ட் ஆபீஸ் இந்திய பேங்கிங், ஆனா போன வருஷம் மட்டும் போஸ்ட் ஆபீஸுக்கு ஏறக்குறைய 6400 கோடி ரூபாய் லாஸ் ஆயிருக்கு. ஆனால் இவை அனைத்தும் இருந்தாலும் போஸ்ட் ஆபீஸ் ஒரு பேங்கிங் சிஸ்டத்துல வருது. நாட்டுக்கு நல்லது, நாட்டில் உள்ள அடித்தட்ட மக்களுக்கு நல்லது, நாட்டில் உள்ள கிராமங்களுக்கு நல்லது என்று நான் நினைக்கிறேன். இந்தியாவில் போஸ்ட் ஆபீஸ்ல 95% ரூரல் ஏரியால இருக்கு. மொத்தம் 1.55 லட்சத்துல. அதனால இமீடியட்டா செய்ய முடியும். இத பத்தி ஏர்ன்ஸ்ட் அண்ட் யங்னு ஒரு கம்பெனியை போஸ்ட் ஆபீஸ் வச்சிருக்காங்க. இத அட்வைசரா அவங்களும் இத தனியா இதற்கான முதலீடு 500 கோடி மட்டுமே. இத போஸ்ட் ஆபீஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உபயோகப்படுத்திக்கிட்டா கூட இது ஒரு தனி வங்கியாக கூட இருக்கலாம். போஸ்ட் ஆபீஸினுடைய இதுக்கு அவங்களுக்கு கிரெடிட் கொடுக்கிறதுக்கு, கடன் கொடுப்பதற்கான அனுபவம் இல்லைன்னு சொல்றாங்க. எந்த பேங்க் ஆரம்பிக்கச்சேவும் ஆரம்பத்துல எல்லாருக்கும் அது பிரைவேட்டா இருக்கட்டும் பப்ளிக் செக்டாரா இருக்கட்டும், புதுசாக பெண்களுக்காக ஒரு வங்கி துவக்க போகிறோம். அதுல மத்த பேங்க்ல இருந்து அனுபவம் உள்ள அதிகாரிகளை போட்டு துவங்க போகிறோம். அதே போல போஸ்ட் ஆபீஸ்லயும் அனுபவம் உள்ளவர்களை போட்டு காலாவட்டத்தில் இதை கொண்டு வர முடியும். அதனால இது ஏதோ மத்திய நிதி அமைச்சகம் இதை எதிர்க்கிறது என்பது தவறான கருத்து. நிதி அமைச்சகமோ எந்த அதிகாரியோ, மத்திய நிதி அமைச்சகத்தில் உள்ள அதிகாரியோ இதை எதிர்ப்பதாக பொறுப்பான எந்த செய்தியும் வெளியிடப்படவில்லை. இன்னும் கேட்டா நான் சொல்ல விரும்புறேன், உங்களை போன்ற ஊடகங்கள் இதை சரியாக செய்கிறதை நான் வரவேற்கிறேன். ஏன்னா இது மக்கள் மத்தியில் தவறான எண்ணங்களை எடுத்து செல்லக்கூடும். ஃபார் எக்ஸாம்பிள் சுப்ரீம் கோர்ட் FDI ஃபாரின் டொமஸ்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் அந்நிய முதலீடு சில்லறை வணிகத்தில் கொண்டு வந்தத அது வரப்பிரசாதம்னு சொன்னாங்க. ஆனா தமிழகத்துல பல ஊடகங்கள் இதை எடுத்து சொல்லவே இல்லை. இதை போல உங்களை போன்ற ஊடகங்கள் முக்கியமான சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை மக்களுக்கு நல்லது என்று சொல்கின்ற செய்திகளையும் எடுத்து செல்லணும்னு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். நீங்க சரியா செய்யறீங்க, வாழ்த்துக்கள். சார். இப்ப சார் சொல்றாரு என்ன சொல்றாருன்னா,
ஒரு நிதியமைச்சகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் சொல்வது ஒரு அதிகாரப்பூர்வமாக செய்தியை எடுத்துக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. பட் உங்கள் தரப்புல என்ன சொல்றீங்கன்னா எங்களுக்கு நியாயமா ஒரு நிமிஷம் ஒரே ஒரு நிமிடம் ஐயா, ஒரு நிமிடம் தடைபெற. அதிகாரிகள் சொல்லல, பெயர் சொல்ல விரும்பாத ஒரு அதிகாரி சொன்னதாக செய்தி வந்துள்ளது. ஆனால் அதிகாரி ஒரு உயர்ந்த அதிகாரி சொல்லல, அதை நீங்க தெளிவுபடுத்தணும். சார், இப்ப நீங்க இந்த காலதாமதம் எதனால நினைக்கிறீங்க? அதாவது உங்களுடைய ஆங்ஸைட்டி என்னன்னா ஏப்ரல் 1ஆம் தேதி ஆரம்பிக்க வேண்டியது ஏன் தள்ளி போச்சுங்கிறது உங்களுடைய ஆங்ஸைட்டி. உங்களுக்கு வந்த தகவல்கள் ஒன்று இருக்கும். ஒரு சங்கத்தின் அடிப்படையில் நீங்க பல விஷயங்களை பெற்றிருப்பீங்க. நீங்க எதனால இதை வந்து சஸ்பெண்ட் பண்றீங்க? அதாவது 2 விஷயங்கள் அதுக்கு முன்னாடி சொல்ல வேண்டிய அவசியம். போஸ்ட் ஆபீஸ் சார், இந்த இடத்துல நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புறேன். சொல்லுங்க. அதாவது இந்த புள்ளி விவரங்களை பத்தி சொல்லும்போது 1.9 லட்சம் கோடின்னு நான் சொன்னது சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல இருக்கிறது மட்டும். அதுக்கப்புறம் சொல்றது ஒட்டுமொத்த டெபாசிட்டை பத்தி. ஆக இந்த 1.9 லட்சம் கோடிங்கிற அமௌண்ட் இருக்கு, அது பார்லிமெண்ட்டுக்கு சப்மிட் பண்ண ஒரு இன்ஃபர்மேஷன். அது வந்து இந்த சேவிங்ஸ் டெபாசிட், சேவிங்ஸ் பேங்க் அக்கவுண்ட்ல இருக்கிற அக்ரிகேட் டெபாசிட் அமௌண்ட் ஆகும். அதுல வந்து எந்தவித ஒரு தவறு இல்லைங்கிறது சொல்ல வரேன். இன்னொரு விஷயம் சொல்லணும். இந்த தனிப்பட்ட ஒரு அதிகாரியை பற்றி நீங்கள் குறிப்பிட்ட போதும் அதற்கு நண்பர் சொன்ன ஒரு சமாதானத்தையும் பற்றி நான் என்ன சொல்ல விரும்புகிறேன், இங்கு இது ஒரு தனிப்பட்ட ஒரு நிதி அமைச்சகமோ அல்லது இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோ முடிவு செய்யக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. இதற்கு கேபினெட் மீட்டிங்ல இதுக்கு முடிவு எடுக்கப்படணும். அந்த முடிவு இன்னும் எடுக்கப்படவில்லை. ஆகையினால்தான் இதுல இந்த ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. இது காம்பிடென்ட் அத்தாரிட்டி வந்து கேபினெட் கமிட்டி மீட்டிங்ல போட்டு அவங்க கேபினெட் கமிட்டி தான் இதுக்கு முடிவு எடுக்கணும். சார், நீங்க தொடர்புல இருங்க. கேபினெட் கமிட்டி மீட்டிங் ஏன் தடைப்பட்டு போகிறது, தாமதப்பட்டு போகிறது? உங்களுக்கு உள்ள தகவல் என்ன? அது எங்களுக்கு ஆச்சரியமான விஷயம் என்னன்னு சொன்னா, கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக இன்னைக்கு சேவிங்ஸ் வங்கியில் இருக்கக்கூடிய பணம் முழுவதும் அரசாங்கத்தினுடைய 5 ஆண்டு திட்டங்களுக்கும் வெல்ஃபேர் திட்டங்களுக்கும் தான் இப்போ போயிட்டுருக்கு. உதாரணமாக ஒரு மாநிலத்தில் வரக்கூடிய ஒட்டுமொத்தமான சேவிங்ஸினுடைய பணத்தில் 70% அந்த மாநில சர்க்காருக்கு கடனாக கொடுக்கப்படுது. அந்த ஒன்றும் பட்ஜெட் டெபிசிட்டுக்காகவோ அல்லது மற்ற மக்கள் நல திட்டங்களுக்காகவோ கடனாக பெற்றுக்கொள்கின்றார்கள். அந்த வட்டியோடவோ அது மிக குறைவான வட்டியில், மீதி 20% சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ இந்த அஞ்சல் திருநி சேமிப்பு வங்கியினுடைய பணம் என்பது நாட்டினுடைய பொருளாதார ஒட்டுமொத்த வளர்ச்சியை கடந்த 50 ஆண்டுகளில் முக்கியமான பங்கு வைத்திருக்கிறது. இது யாரும் மறுக்க முடியாது. அதை எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்படி இந்த அளவுக்கு அரசாங்கத்திற்கு உதவி செய்யக்கூடிய ஒரு அஞ்சல் வங்கித்துறையை இவ்வளவு தூரம் இழுத்தடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது வந்து மற்ற எல்லா கம்பெனிகளுக்கிட்ட இருந்து அப்ளிகேஷன் வந்து ஒட்டுமொத்தமா அதை ஆலோசனை பண்ணி அதுக்கப்புறம் தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அது முக்கியமான பாயிண்ட். அது முடிச்சிடுறேன். அது இன்னொரு பாயிண்ட் சொல்லிடுறேன். டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம், இன்னைக்கு வந்து கிராமப்புறங்கள் இருக்கக்கூடிய அனைத்து பிரான்ச் ஆஃபீஸ்களையும் இந்த சேவிங்ஸ் வங்கி மூலமாக இன்டர்நெட் கனெக்ஷன் மூலமாக லிங்க் பண்ணி அதை வந்து எங்கிருந்து வேண்டாலும் பணம் எடுக்கிற மாதிரி இன்னைக்கு ரூரல் ஐசிடி ஹார்ட்வேர் டிவைஸ் இன்னைக்கு எல்லாத்துலேயும் பொருத்த போகிறாங்க. இப்போ அதை பொருத்தாச்சுன்னு சொன்னால் எல்லா கிராமத்துலேயும் இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸில் எந்த பேமெண்ட்டும் பண்ணிடலாம். நீங்கள் வங்கியிலேருந்து எடுத்து பண்ணிடலாம், கரண்ட் பில் கட்டிடலாம், அதே மாதிரி நீங்கள் வாட்டர் டேக்ஸ் கட்டலாம், அக்கௌண்ட்லேருந்து எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கட்டிடலாம். எல்லா வசதிகளும் இருக்குது. அமெரிக்க நரன் சார் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த தனியார் வங்கிகளுக்காக உரிமம் வந்து நீங்க கேட்ட பொழுது மற்ற தனியார் நிறுவனங்களை நீங்க தனியா அவங்களை கன்சிடர் பண்ணுங்க. அஞ்சலகத்தை பத்தி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், இவ்வளவு மிகச் சிறப்பான துறை, இதற்கு நீங்கள் விரைவாக உரிமம் வழங்காதது ஏன் அப்படிங்கிறது எங்களுடைய சந்தேகம். ஒருவேளை மற்ற துறைகளில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் போல, குறிப்பாக இப்போ பிஎஸ்என்எல் நிறுவனம் பல்வேறு முறைகேடுகளால் தொடர்ந்து ஒரு நட்டத்தை சந்தித்தது. அதனால் இப்போது கேபிள் டிவி ஒளிபரப்பை நடத்துவோமா என்று யோசிக்கும் அளவிற்கு தள்ளப்பட்டிருக்கின்றது. இப்படிப்பட்ட சூழல் எங்களுக்கும் நீங்கள் ஏற்படுத்துவீர்களா என்ற ஒரு கேள்வி கேட்கிறார். அதுக்கு உங்களுடைய பதில் என்ன? முதல்ல பிஎஸ்என்எல் வந்து இருக்குச்சே, நம்ம எல்லாருக்கும் போன் வாங்கறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டோம், பல பேர் லஞ்சம் கொடுத்தாங்கன்னு கூட குற்றச்சாட்டு இருந்தது. அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். போட்டின்றது எல்லாருக்கும் நல்லது. இன்னைக்கு டிவியில பாத்துக்கிட்டு இருக்க நண்பர்கள் பல பேர் இன்னைக்கு பக்கத்துல ஊத்துரும் ஒரு செல்போன் வந்திருக்குன்னா அதை வந்து தாராளமயமாக்கப்பட்டது, தனியார் மயமாக்கியதும் ஒரு காரணம். அதனால பிஎஸ்என்எல் நான் வேண்டான்னு சொல்லல.
ஆனா போட்டிங்கிறது நல்லது. அதனால வந்து அதையும் இதையும் நீங்க இது வந்து மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுற மாதிரி இருக்கு. மற்ற தனியார் நிறுவனங்கள் வந்தது மக்களுக்கு சேவை செய்தான். அரசாங்க நிறுவனமாக இருக்கட்டும், தனியார் நிறுவனமாக இருக்கட்டும், மக்கள் சேவைக்கு எது நல்லதோ அதை செய்யணும். அது யாராக இருந்தாலும் செய்யணும். அதனால இதோ அரசாங்கம் தான் செய்யும் அப்படின்றது தவறான கொள்கை. ஆனா அரசாங்கமும் செய்யணும். இப்ப பிஎஸ்என்எல் அழிக்கணும்னு சொல்ல, பிஎஸ்என்எல் இன்னைக்கு இன்னும் நல்லா வளர்ந்திருக்காங்க, வாழ்த்துறேன். ஆனா நம்ம 10-15 வருடங்களுக்கு முன்ன எவ்வளவு ஒரு போனுக்கு கஷ்டப்பட்டோம், போன் வேலை செய்யாம இருக்குச்சு, எப்படி இருந்தது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதனால தயவு செய்து தவறான உதாரணங்களை நீங்கள் காட்ட வேண்டாம். இல்ல சார், இரண்டாவதாக சார் சொல்லக்கூடிய இவர் சொல்றது நியாயம். சார் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னா, தனியார் நிறுவனங்களுக்கு நீங்கள் உரிமம் கொடுத்துக் கொள்ளுங்கள், அவர்களை தனியாக நீங்கள் வரிசைப்படுத்துங்கள், எங்களை அந்த பட்டியலில் சேர்க்காமல் எங்களுக்கு முன்னாடியே இந்த உரிமத்தை கொடுத்து விட்டால் ஏற்கனவே இருக்கக்கூடிய செயல்பாடு என்பது விரைவாக ஒரு இலக்கை நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதே, அதை ஏன் தாமதப்படுத்துகிறீர்கள் கேட்கிறாரு. அதுக்கு என்ன பதில்? யாரும் தாமதப்படுத்தல. யாரும் ஒண்ணு இந்த பேங்க் அதிகாரி சொன்னார், ஒண்ணு ஒரு பேங்க்ல அதிகாரி ரிட்டையர் ஆன அதிகாரி இருக்காரு. நீங்க சொன்ன அதே செய்திகள் நீங்க மறைத்தீங்க. நேஷனலைஸ்டு பேங்க்ஸ், அதாவது அரசுடைமையாக்கப்பட்ட வங்கிகளே போஸ்ட் ஆபீஸ் வந்து இந்த பேங்கிங் செக்டாருக்கு வரத எதிர்க்கிறாங்கன்னு செய்தியும் வந்திருக்கு. அதனால இத வந்து நீங்க ஒரு முகமாக செய்திகளை அவர்கள் சொல்ல வேண்டாம். எல்லாரும் அதாவது போட்டி வருதுன்னு எல்லாரும் கஷ்டப்படுறாங்கன்றது ஒண்ணு. ஆனா நான் போஸ்ட் ஆபீஸ் பேங்கிங்க்கு வரத நான் வரவேற்கிறேன். ஒன்று. இரண்டாவதாக நீங்க ஏன் தள்ளி போடுறாங்கன்னு கேக்குறீங்க. அரசாங்கம் செய்கின்ற செயல், நமக்கு முன்ன பேசின அதிகாரி சொன்னாரு, அரசாங்கம் மட்டும் செய்யாது, இது ஒரு பார்லிமெண்டரி கமிட்டி பார்க்கணும், அது மட்டும் இல்ல ஆர்பிஐ பண்ணணும் அப்படின்றதுலாம் இருக்கு. அதனால இத வந்து எடுத்தேன் கவிழ்த்தேன் என்றெல்லாம் முடிவெடுக்க முடியாது. ஒரு தனியார் செய்யச்சே தனியார் செஞ்சோன்னு சொல்லிட்டு குற்றம் சாட்டப்படலாம். ஒரு அரசாங்கம் தவறு செய்யச்சே பெருசாக செய்யப்படுகிறது. அதனால இத பார்த்து ஒரு பார்லிமெண்ட்ல ஆக்ட் கூட வரணுமான்னு எனக்கு தெரியல. ஐ எம் நாட் an expert in this. அதெல்லாம் செய்ய வேண்டி இருக்கிறதால சில நேரங்கள்ல காலதாமதம் ஆகாது. லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வரணும். அது அப்படித்தான் சரியாக நடக்கும், சரியாக இருக்கும். அதுல வந்து சந்தேகம் சார். இப்ப வந்து சார், நீங்க பொதுத்துறை வங்கிகள் இதுல வந்து அவர்களுடைய வருத்தத்தை அவர்களுடைய ஒரு கருத்தை சொல்கிறார்கள். ஆனால் பொதுத்துறை வங்கிகள் எடுத்துக்கொண்டால் இப்போது சமீபத்தில் இந்த விவசாய கடன் தள்ளுபடியில் கூட பொதுத்துறை வங்கிகளுடைய முறைகேடு பெரிய அளவில் இருக்கின்றது என்று ரிசர்வ் வங்கியே அதற்கான ஒரு விசாரணை குழுவை அமைத்து விசாரித்துக் கொண்டிருக்கின்றது. ஒன்று. இரண்டாவது, இதே பொதுத்துறை வங்கிகள் வாராக்கடன் மதிப்பு என்பது 1.5% இருந்தது, சமீபத்தில் 4% அளவிற்கு சென்றிருக்கின்றது. அவர்கள் கொடுத்த கடன்களை சரியாக வசூலிப்பதில்லை. அவர்கள் மிகச் சிறப்பாக செயல்படக்கூடிய இந்த அஞ்சலகத்தை பார்த்து நீங்கள் வங்கி தொடங்கினால் உங்களால் எப்படி செயல்பட முடியும் என்று கேட்பதற்கு என்ன அவர்களுக்கு முகாந்திரம் இருக்கின்றது? அதாவது இந்த கேள்விய எல்லாத்தையுமே கேட்பாங்க. ஒரு தடவை நீங்க அப்ளிகேஷன் நீங்க வந்து இது வந்து தெருமுனை கூட்டங்கள் இல்ல உட்கார்ந்து பேசுறதுக்கு, ஒரு இது வரச்சு அரசியல் கூட்டங்கள் இல்ல. ஒருக்கு நீங்க ஏதாவது ஒரு அதுக்கு என்ன தகுதி இருக்கு, அதுக்கு என்ன திறமை இருக்கு, அதனால வந்து நீங்க இதுக்கு முன்ன எக்ஸ்பர்டீஸ் இருக்கா, இதற்கான கேபிட்டல் இருக்கா, எல்லாரையும் கேட்கிறத இவங்களையும் கேட்கத்தான் கேட்பாங்க, பதில் சொல்லத்தான் சொல்லணும். சில இதுல இவங்களுக்கு வந்து எக்ஸ்பர்டீஸ் இல்ல, அதை சேர்த்துக்குவாங்க. அதுக்காக தான் இங்க ஏர்ன்ஸ்ட் அண்ட் யங்னு ஒரு கம்பெனியை வச்சிருக்காங்க. அது ஒண்ணும் கேட்டா போஸ்ட் ஆபீஸ் வந்து இது வந்து வெளிநாடு உள்நாடுன்னு பிரிச்சு பேச வேணாம். ஏர்ன்ஸ்ட் அண்ட் யங்ன்றது வெளிநாட்டு நிறுவனம் தான், அவங்களதான் அவங்க வச்சிருக்காங்க. அத வந்து நல்லதுன்னு சொல்லல, கெட்டதுன்னு சொல்ல. ஏதோ வந்து இது வெளிநாடுனா தவறு, உள்நாடுனா ரைட்டு, அரசாங்கம்னா ரைட்டு, தனியா தப்பு. நமக்கு முக்கியமானது என்ன தெரியுமா? மக்கள் தான். மக்களுக்கு எது நல்லது செய்யறோ அதை நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்யணும். இதை பிரிவினைப்படுத்தி பார்க்க வேண்டாம். அரசாங்கம் மக்களுடைய நல்லதான் பாக்குறது. இதே மாதிரிதான் வந்து ஏர்லைன் இண்டஸ்ட்ரியில வந்து ஏர் இந்தியா மட்டும்தான் இருந்தது, இன்னைக்கு பல ஏர்லைன்ஸ் இருக்குது. அதனால எல்லாரும் நல்லா தான் இருக்கும். ஒரே ஒரு பிஎஸ்என்எல் மட்டும் இருந்தது, இன்னைக்கு பல செல்போன் கம்பெனி இருக்குது. அதனால நம்ம நல்லா தான் இருக்கோம். போஸ்ட் ஆபீஸும் செய்யணும், போஸ்ட் ஆபீஸை நம்ம உபயோகப்படுத்திக்கணும்னு நானும் நினைக்கிறேன். அதுல எந்த விதமான கருத்து வேற்றுமாடு இருக்க முடியாது. ஒரு லோ லெவல் ஆபீசரோ, பெயர் செல்ல விரும்பாத ஆபீசரோ, ரிட்டையர் ஆபீசரோ வச்சு சொல்ல முடியாது. நேஷனலைஸ் பேங்க்ஸே இது எதிர்க்கிறாங்க, அது தவறுன்னு நான் நினைக்கிறேன். அதனால இதெல்லாம் வந்து சும்மா வந்து பிரச்சாரத்துக்கு வேணா சரியா இருக்கலாம், உண்மை நிலையை நம்ம மக்கள் கிட்ட எடுத்துட்டு போனோம். சார் தொடர்ந்து